அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக்க லஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கு மாத்திரமே. அந்த அல்லாஹ்வை தவிர வேறு இணை தெய்வங்கள் இல்லை என்று சாட்சி கூறியவனாக ஆரம்பம் செய்கிறேன். வெள்ளிக்கிழமை சேர்ந்து தொழுகிறது ரொம்ப முக்கியம். நமக்கு தெரிஞ்ச பாஷையில் அல்லாட்டிருந்து வந்த வழிகாட்டுதலை நாம் சேர்ந்து உட்கார்ந்து, அதுக்கு தான் 2 சாதாரணமாக நாட்களில் லொஹர் தொழுகையும் வெள்ளிக்கிழமை 2 குத்பாவும் 2 ரக்காய் தொழுகையும் இருக்கிறது காரணமே அதுக்கு தான். 2 ரக்காய் தொழுகைக்கு பதிலாக தான் அந்த குத்பாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம சேர்ந்து தொழுகிறது ரொம்ப, அதாவது வெள்ளிக்கிழமை ஒரு கட்டாய கடமை. 5 நேரம் கண்டிப்பாக தொழணும், வெள்ளிக்கிழமை சேர்ந்து தொழணும். நம்ம 5 நேரம் தொழுகிறோமா அப்படிங்கிறத நாமே சரி பார்த்துக்கணும். ஏன்னா அல்லாஹ் சொல்கிறாங்க, நேரம் குறிப்பிடப்பட்டு தொழுகை கடமையாகி இருக்கு அப்படின்னு. தொடர்ந்து நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், இல்லை இன்னும் மன திருப்தியோடு வாழணும்னு நினச்சா அல்லாஹ் சொன்ன கட்டளையை நம்ம பின்பற்றி நடக்கும். அதில் முக்கியமாக தொழுகிறது களிமா சொல்லுவோம், லா இலாஹ இல்லல்லாஹ்னு. 2வது தொழுகை தான். தொழாமல் நான் முஸ்லீம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த அருகதையும் நமக்கு இல்லை. ஏன்னா தொழுகிறது எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சோம்னா, 5 நேரம் நம்ம வேலை செய்கிறோம், உடம்பு ஹீட் ஆகுது, ஒதுவு எடுக்கிறோம், பாடி கூல் ஆகுது. ஒவ்வொரு நாளைக்கு 17 ரக்காயத் பரல் மட்டும் தொழுதா போதும். நிமிர்ந்து குனிஞ்சு அந்த கட்டாயமாக்கப்பட்டது அந்த 17 ரக்காயத் தொழுகை தான். சுபுக்கு 2 ரக்காயத்து, அசருக்கு லொஹருக்கு 4, அசருக்கு 4, மகரிபுக்கு 3, இஷாவுக்கு 4. குனிஞ்சு நிமிரும்போது உடம்புல உள்ள எல்லா தசைகளும் எல்லா எலும்பு ஜாயின்ஸும் அது ஒரு பெரிய உடற்பயிற்சி. அதனால தான் எல்லாம் சொல்கிறாங்க, பவைலுல் லில் முசல்லி நல்லதீனகும் அன் சலாத்தியும் சாகணும். தொழுகையாளிகளுக்கு கேடு தான், உங்களுடைய தொழுகையில் பாராமுகமாக அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக தொழலைன்னா இன்னையிலேருந்து நம்ம தொழ ஆரம்பிக்கணும். தொழுதாதான் நமக்கு சிறந்த எல்லாம் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும், நாம் கேட்டதெல்லாம் எல்லாம் தருவாங்க. நான் தொழனா கூட நம்ம சொல்லலாம், தொழாதவனுக்கு கிடைக்காம இருக்குது அப்படின்னு. கிடைக்கும், அது டெம்பரவரி. அதனால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி டெம்பரவரியாக இருக்கும். ஆனால் தொடர்ந்து நம்ம மகிழ்ச்சியில் இருக்கணும், இல்லை மற்றவங்களுக்கு உபயோகரமாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம தொழுகையை கரெக்டாக தொழணும். தொழுகைங்கிறது அல்லாவோட தொடர்பு தொழுகை, அதுக்கு பேரே. அதாவது அல்லாஹ் கூட நம்ம பேசுகிறோம். குர்ஆன் படிக்கும்போது அல்லாஹ் நம்ம கூட பேசுவாங்க, தொழும்போது நம்ம அல்லாஹ் கூட பேசுகிறோம். அதில் அல்ஹம்து சூரா ஓதுறது அது ஒரு பெரிய பிரார்த்தனை. அதனால் நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை. முதல்ல நம்ம ஒரு சில விஷயங்களை மட்டும் இந்த ஜும்மாவில் பார்ப்போம். நம்ம நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, காலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா காலமாகவும் அல்லாஹ் தான் இருக்கிறார், அல்லாஹ் தான் எல்லாமே. எனக்கு நேரமே இல்லை அப்படின்னா அல்லாஹ் இல்லைன்னு சொல்கிற மாதிரி அர்த்தம். எனக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது, நேரமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. எதெல்லாம் விரும்புகிறோமோ அதுக்கெல்லாம் நேரம் கொடுக்குறோம், எதெல்லாம் நம்ம உண்மையிலே விரும்பலையோ அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்லிடுறோம். அதனால் அண்டர்ஸ்டாண்ட் தட் டைம் இஸ் இன் யுவர் மோஸ்ட் ப்ரீசியஸ் கமாடிட்டிஸ். நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய, நாம் உங்களுக்கு வழங்கியதுலேருந்து தர்மம் கொடுக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, நேரமும் எல்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு மாதத்துக்கு 30 நாள், ஒரு வருஷத்துக்கு 365 நாள். நம்முடைய ஒரு வாழ்க்கை முழுவதுமான கால அவகாசம் உங்களுக்கு நான் தரலையான்னு நல்லா கேட்குறாங்க. அதனால் நம்மளுடைய செயல்பாடுகளுக்கு ப்ரியாரிட்டைஸ், முக்கியத்துவம் கொடுங்க. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம வரிசைப்படுத்தணும். நல்ல மக்களோட இருக்கிறதுக்கு, நல்ல விஷயத்த பேசுகிறதுக்கு, தொழுகிறதுக்கு, குர்ஆனை படிக்கிறதுக்கு, இதனால் நம்ம இதெல்லாம் கொடுக்குறோமா ஒரு நாளைக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். வேல்யூ யுவர் டைம். அப்போ தான் நம்ம ஒரு இலக்கு அடைய முடியும். இந்த உலகத்துக்கு சும்மா வரல, ஒரு காரணம் இருக்குது ஒவ்வொருத்தரும் வந்ததுக்கு. அதாவது ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நாம் நன்றி சொல்லியிருக்கோமா, கிடைச்சதுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லியிருக்கோமா, அல்லாவுக்கு நன்றி சொல்லியிருக்கோமான்னு பார்க்கணும். நம்ம நிறைய மறந்துடுறோம். அதனால் அப்பப்போ கிடைச்சிருக்கு ஒவ்வொன்றுக்குமே நம்ம நன்றி நன்றி இப்போ ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிட்டு இருக்கோம். மனசால நினச்சா போதும், அல்ஹம்துலில்லாஹ் புரியுது, அல்லாஹ் நமக்கு நினச்சதெல்லாம் கிடைக்குது, நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே அமைதுன்னா அதுக்கு மேலே நம்ம நன்றி, எவ்வளோ அதிகமாக நீங்கள் நன்றி செலுத்துறீங்களோ நான் அவ்வளோவுக்கு அதிகமாக உங்களுக்கு நான் தருவேன்னு சொல்கிறாங்க. இது மொதல் விஷயம். 2வது விஷயம், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட்.
நம்மளை தான் முதல்ல பார்க்கணும். நம்ம ஆரோக்கியமாக இருக்கோமா, இல்லை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? சரியாக தூங்குறோமா? 6 to 8 மணி நேரம் தூங்குறோமா இல்லையா? தூங்கலைன்னா தூங்கணும். நம்ம தூங்காமல் இருந்துட்டு ஐயா எனக்கு தூக்கமே வரமாட்டுக்கு, அடுத்தா தான் தூக்கம் வரும். 6 to 8 மணி நேரம் தூங்குறோமா? கரெக்டாக சாப்பிட்றோமா? தினசரி குளிக்கிறோமா? புரியுதா? தொழுகிறோமா? நம்மளை ஃபஸ்ட்டு கேர் பண்ணணும். நம்ம மனநிலை சரியாக இருந்தால் தான், உடல்நிலை சரியாக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்க முடியும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம நம்ம ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் எமோஷ்னலாகவும் 4 பேர் கூட இருந்து வேலை செய்யும்போது கோவப்படுறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நம்ம கோவப்பட்டால் அது பல மடங்காகி திருப்பி நம்மளை தாக்கம் விதைச்சா திருப்பி நம்ம தான் அறுவடை பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நிச்சயமாக கோவப்பட மாட்டோம். கோவம் யாற்றப்படணும்னா உன்னை விட சக்தி மீறினோட நீ கோவப்படுறது இல்லை. நம்மளை விட வயசுலேயோ இல்லாட்ட பொருளாதாரத்துலேயோ இல்லாட்ட ஒரு பவர்லேயோ இருக்கிறவங்கள்ட்ட நம்ம கோவப்படுறோமா? சரின்றோம். நம்ம இழிச்சு வாங்கிட்ட பார்த்து நம்ம கோவத்தை காட்டணும், மாற்றி பண்ணி காட்டணும். அப்படின்னா கோவம் வராது. அப்புறம் நிறைய கேளுங்க. எல்லாம் சொல்கிறாங்க, கேட்குறத ஒரு கட்டளையாகவே எல்லாம் சொல்கிறாங்க. சமியல்லாஹு பத்தக்குள்ளாகுன்னு சொல்கிறாங்க. முதல்ல கேளுங்க, முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நம்ம பாதியை சரியாக கேட்குறதே இல்லை, தப்பாக பண்ணிடும். அதாவது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா, புரியறதுக்கு என்ன செய்யணும்? ப்ராப்பராக லிசன் பண்ணணும். கேட்குறது ஒரு கலை. சரியாக கேட்குறது ஒரு சிறந்த விஷயம். முதல்ல கேளுங்க. குர்ஆன் எடுத்துக்கூறப்படும் போது நீங்கள் கருத்தூன்றி செவியே இருக்கவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவும் நல்லா சொல்கிறாங்க. 7வது அத்தியாயத்தில் 204வது வசனத்தில் யார் என்ன சொன்னாலும் முதல்ல கேட்கணும். இது ஒரு ஆர்ட் ஆஃப் லிசன். அதாவது எதுக்கெடுத்தாலும் கேட்டுக்கிட்டு இருக்க தேவையில்லை. உண்மையிலேயே எது தேவையோ, உண்மையிலேயே எது புரியலையோ அதை மட்டும் தான் கேட்கணும். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? நம்ம நிறைய கேட்டால் நம்மளை ரொம்ப புத்திசாலின்னு நினச்சிடுவாங்க, இல்லை நானும் இருக்கேன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக சிலர் கேட்பாங்க. உண்மையிலே எது புரியலையோ அதை திருப்பி கேட்கலாம், பிரச்சனையே இல்லை. லிசனிங் இஸ் மோர் தென் ஸ்பீக். பேசுகிறத விட கேட்குறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா நமக்குள்ளே அதாவது ஒரு ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் இல்லை ஸ்ட்ராங்காக நாம் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்லா கேட்கணும், நிறைய பேச்சை கேட்கணும். ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம திருப்பி கேட்கணும். அப்படி மேலோட்டமாக இது எனக்கு தெரியும் இதெல்லாம் நான் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணிவிட்டு தப்பாக பண்ணிடுறோம். அதனால் நம்ம நல்லா கேட்கணும். 4வது அவாய்ட் பீயிங் ஹெல்ப்ஃபுல் டு எவ்ரி ஒன். எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க முடியாது. கேட்குற உதவியெல்லாம் நம்ம செஞ்சிட முடியுமான்னு நிச்சயமாக ரெக்கக்னைஸ் யுவர் லிமிட்ஸ். நம்மளுடைய லிமிட் என்ன, எதை நம்ம செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யலாம். அதனால் ஏன்னா இது நிறைய கமிட்மெண்ட் ஆனால் என்ன ஆகும்? எந்த வேலையும் உருப்படியாகாது, எந்த வேலையும் உருப்படியாக செய்ய முடியாது. ஏதாவது 1-2 நம்ம கமிட் பண்ணுறோமா, அதை ஒழுங்காக செய்கிறோமா அப்படின்னு கன்சிஸ்டண்ட்டாக எதை செய்கிறோமோ, அதாவது ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கிடுங்க. அதை தொடர்ந்து செய்யும்போது என்ன ஆகுது? அல்லாஹ் அதுதான் உறுதிப்பாடு உடையவர்கள். 3வது அத்தியாயத்தின் 17வது வசனத்தில் சொல்கிறாங்க, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள். நம்பிக்கையாளர்கள்னால் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அதாவது இந்த குர்ஆனை நிறைய படிக்கணும். குர்ஆன் இப்போ ஆப்லேயே இருக்குது, தனியாக புக்கை தூக்கிட்டு தான் அலையணும் தேவையில்லை. நம்பிக்கையாளர்களை பற்றி சொல்கிறாங்க. 3:16 அவங்க சொல்கிறாங்க, யா அல்லாஹ் நாங்கள் நம்பிக்கை கொண்டு இருக்கோம், அதனால் எங்கள் பாவங்களை மன்னிச்சிருங்க, நரக வேதனையிலேருந்து எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லக்கூடியவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தே ஆர் ஸ்டெட்ஃபாஸ்ட்டுங்கிற அர்த்தத்துக்கு அர்த்தம் உறுதியோடு இருப்பாங்க, சகிப்புத்தன்மையோடு இருப்பாங்க, பொறுமையாக இருப்பாங்க. தே ஆர் ட்ரூத்ஃபுல். அவங்க உண்மையாளர்களாக இருப்பாங்க. தே ஆர் சப்மிட்டிங். எல்லாத்தையும் அல்லாட்ட சரண்டர் பண்ணிடுவாங்க. தே ஆர் சேரிட்டபிள். தர்ம சிந்தனை அவங்கள்ட்ட இருக்கும். மேலும் அல்லாவை நினைவு கூறக்கூடியவங்க. அதிகாலை நேரத்தில் டான் மெடிடேட்டர்ஸ் அட் த டான் சொல்கிறாங்க. வைகரைன்னு தனியாக ஒரு அத்தியாயமே இருக்குது. அவுது பிரபில் ஃபலக் மின் ஷரிமா ஹலக், அதாவது ஃபஜ்ர் வலையாளி அஷ்ரின்னு சொல்லி ஓதியிருப்போம். ஆனால் அர்த்தம் தெரியாது நமக்கு. அர்த்தத்தோட குர்ஆனை ஓதணும். நம்ம அர்த்தத்தோட குர்ஆன் ஓதுறது அல்லாஹ் நம்ம கூட பேசுறது. அதனால் நம்பிக்கையாளர்கள் இப்படி இருப்பாங்க. முதல்ல நாம் உண்மையாக இருக்கணும். எல்லாருக்கும் நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணி நிற்க முடியாது. எது நம்மளோட லிமிட் என்ன, நம்மளுடைய எஃபெக்டிவ்னஸ் என்ன, எதில் நம்மளுடைய எனர்ஜி எதிலெல்லாம் போனால் வீணாகாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்து நமக்கு முடிஞ்ச இயன்ற அளவு பாடுபடுங்கன்னு தான் சொல்கிறாங்க. அப்புறம் சேஞ்ச் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்வரன்மெண்ட்.
நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் தான் தீர்மானிக்கணும். யார் கூட இருக்கிறோம், என்ன சிந்தனையில் இருக்கும். சிலர் அதாவது ஒரு விஷயம் நமக்கு முன்னாடி வருதுன்னா இது சைத்தான்கிட்டருந்து வருதா அல்லாஹ்கிட்டருந்து வருதாங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ண தெரியும். இது அல்லாஹ்வுடைய அழைப்பா சைத்தானுடைய அழைப்பா? நீங்கள் எதுக்கு நம்ம கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு நினச்சேன்னா தூங்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நமக்குன்னு ஒரு கோல் இருக்கு இல்லையா, அது போய் அடைய முடியாது. தூக்கத்துலேருந்து எந்திரிச்சா மேல்கால் வலிக்கத்தான் செய்யும். எந்திரிச்சு ஸ்ட்ரெச் பண்ணிட்டான் சுபு தொழுதுட்டோன்னா எல்லாம் காணா போயிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சரி கொஞ்ச நேரம் தூங்கும்னு சொல்லிட்டு நிறைய நேரம் தொழாமல் போயிடுறோம். அதனால் நண்பர்களை கரெக்டாக தேர்ந்தெடுங்க. அதாவது யார் பாசிட்டிவாக இருக்காங்களோ அவங்கள அதிகமாக அவங்களோட தொடர்பு இருக்குங்க. அதே மாதிரி என்கேஜ் வித் த பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட் தட் இன்ஸ்பயர் டு அப்லிஃப்ட் யூ. நம்மளை இவங்கள்ட்ட பேசுனா நமக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும்பா, நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்பாங்கிறவங்கள்ட்ட பேசுங்க. இல்லை நீ ஒன்றுக்கு ஆக மாட்டே, நீ இப்படின்னு சொன்னான்னா அவங்கள்ட்ட பேசவே, அவங்கள பேசாமல் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்படி நமக்குள்ள விஷயங்களை எது நல்லது எது கெட்டது அப்படின்னு எது பிரித்து அறிவிக்குன்னா அல்லாஹ்வுடைய இந்த வேதம் தொடர்ந்து படிக்கும்போது நமக்கு அது சொல்லி காட்டுது. நம்மளுக்கிட்டே அல்லாஹ் பேசுகிற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களுடைய கோபத்தையும் அடக்குங்கன்னு சொல்கிறாங்க. யார் வீரன்னா தோஸ் ஹூ சப்ரஸ் தேர் ஆங்கர். கோபம் வரும் எல்லாருக்கும். கோபம் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வாட்டியும் கோபம் நம்ம கோவப்பட்டோம் அப்படின்னா ஒரு அமிலம் சுரக்கு தான் ஒரு வாட்டியும் கோவப்படும் போது. அது நம்மளுக்கு தெரியாமலே நம்மளை அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால தான் கோவப்படும்போது அவங்க கோவத்தை அடக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ யுவர் செல்ஃப் ஃப்ரம் நெகட்டிவ் எமோஷன்ஸ் டு ட்ரைன் யுவர் எனர்ஜி. கோவப்பட்டால் நம்மளுடைய எனர்ஜி போயிடும். அதே மாதிரி நிறைய பேசிக்கிட்டு இருந்தாலும் எனர்ஜி போயிடும். அதாவது அல்லாட்ட பாவம் மன்னிப்பு, அது மனசுக்குள்ளே அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லலாம், இல்லை என்னை மன்னிச்சிருங்க யா அல்லாஹ். நம்ம நிறைய பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு தெரியாமலே நம்மளுடைய எண்ணத்தால், நம்மளுடைய பேச்சால், நம்மளுடைய பார்வையால், நம்மளுடைய எல்லா விஷயத்திலும் நம்ம தொடர்ந்து we are accumulating our sins. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ என்னுடைய அதாவது எம்ப்ரேசிங் ஃபர்கிவ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லீட்ஸ் டு பீஸ். எவ்வளோக்கு எவ்வளோ பாவ மன்னிப்பு கேட்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மனசு ரிலாக்ஸ்ட் ஆகிடும். ஏன்னா பாவத்தை மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான், வேறு யாரும் மன்னிக்க முடியாது. அதனால் மனிதர் நம்ம ஏதாவது தீங்கு செஞ்சோம்னா உடனே மன்னிப்பு கேட்க தயங்கவே கூடாது. இப்போ தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க, புரியுதா, எனக்கு அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னா தான் மற்றவங்க மனசு, அதாவது நம்ம பேரை சொன்னால் முகத்தில் சிரிப்பு வரணும் மற்றவங்க பேரில். பேரை சொன்னோடனே அலர்ஜி ஆகக்கூடாது. அப்போ நம்ம எப்படி நடக்கணும்? அதனால் இன்ஷா அல்லாஹ் இப்போ சொன்னது 4 விஷயந்தான். வேல்யூ யுவர் டைம், நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா காலமுமாக அல்லாஹ் தான் இருக்காங்க. டேக் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். நம்மளை முதல்ல கருத்தில் வச்சுக்குவோம். நம்மளை முதல்ல கேர் பண்ணுவோம். நம்ம உடல்நிலையை முதல்ல கேர் பண்ணுவோம். பேசுகிறத விட கேட்குறதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க. கேட்குறது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுறது. யார் என்ன சொன்னாலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு திருக்குறள் இருக்குது. யூ ஷால் நாட் அக்செப்ட் எனி இன்ஃபர்மேஷன். யார் எது சொன்னாலும் அப்படியே நம்பிடாதீங்க. யூ ஷால் நாட் அக்செப்ட் எனி இன்ஃபர்மேஷன் அன்லெஸ் வெரிஃபைட் ஃபார் யுவர் செல்ஃப். 17:36 சூரா பனி இஸ்ராயீல்ல 36வது வருஷத்தில் எல்லாம் சொல்லி கட்டுறாங்க. இந்த எப்பொருள் எல்லா சொற்களில் 39ல் 18வது வருஷத்தில் சொல்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் கேளுங்க, அதில் சிறந்ததை மட்டும் பின்பற்றுங்க, அவங்க தான் நேர்வழியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதனால் யார் எது சொன்னாலும் அது குர்ஆனை சொன்னாலும் சரி, ஹதீஸை சொன்னாலும் சரி, எதை சொன்னாலும் சரி, இது அல்லாஹ் சொன்னது தானான்னு வெரிஃபை பண்ண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்காதீங்க. உங்களுடைய லிமிட்டை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. கரெக்டாக செய்யுங்க, செய்கிறது கரெக்டாக செய்யுங்க. சேஞ்ச் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ஃபுல்லின்னு சொல்கிறாங்கல்ல. உங்களுடைய நண்பர்களை கவனமாக தேர்ந்தெடுங்க. அப்போது இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். இன்ஷால்லா அதுக்கப்புறம் கோபம் ஏன் படக்கூடாது அப்படின்னா அது நமக்கு தான் கெடுதி. இன்ஷால்லா மிச்சத்தை நான் அடுத்த குத்பால சொல்கிறேன். நம்ம அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்போம். தூபு இலல்லா. அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே. அந்த ஒரு அல்லாஹ்வை தவிர வேறு அனைத்து தெய்வங்கள் யாரும் இல்லை என்று சாட்சி கூறுகிறேன். அல்லாஹ் மட்டும்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ் தான். அதுக்கு அடுத்தல மனிதர்கள் தான். ஈவன் அது நபிமார்களாக இருந்தாலும் சரி, தூதர்களாக இருந்தாலும் சரி, பெரிய அவுலியாக்கள் யாராக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரே கேட்டகரி தான்.
நம்ம வந்து அல்லாவுக்கு நிகராவோ அல்லாவுக்கு அடுத்தாப்புல யாரையுமே வைக்க முடியாது. எல்லா மனிதர்களுமே பலகீனர்கள் தான். இதை வந்து குரானை படிக்கும்போது தான் நமக்கு புரியும். அதனால தான் அதிகமாக படிக்கணும். மனிதர்களை சிறந்தவர்கள்லாம் அப்படி யாருமே கிடையாது. யார் செயலில் சிறந்தவங்களோ அவங்க தான் சிறந்தவர்கள். செயலால் நேர்மையாக நடக்கக்கூடியவங்க, உண்மை பேசக்கூடியவங்க, இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா, அவங்க தான் உண்மை. அதுக்கு முன்னுதாரணமாக தான் முகமது நபி வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. ஓஹோ, வாழ்ந்து காமிச்சிருங்க எல்லாராலையும் முடியும் அப்படின்னு. அவங்க நபி, அவங்களால முடியும், நம்மள அப்படிலாம் கிடையவே கிடையாது. இதை நம்ம தொடர்ந்து குரான் படிக்கும்போது தான் இது எப்போ கிடைக்கும்னா, முதல்ல அல்லாஹ்வை நம்பணும். பிலீவ் வின் காட், ஆமன ரசூலி விமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி. அல்-பக்ரால 285 சொன்னாங்க. ரசூல்மார்கள் தங்கள் தூதரிடமிருந்து இரட்சகரிடமிருந்து அருளப்பட்டதான் நம்பினாங்க. எல்லாரிருந்து எது வந்துச்சு? குரான் தான் வந்துச்சு. மூமின்களும் அப்படி தான் நம்புவாங்க. அல்லாஹ்வுடைய மூமின்கள் யார்? அல்லாஹ்வை நம்பக்கூடியவங்களும் ஆமன ரசூலி விமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் மூமினீன. மேலும் காலு ஆமன பில்லாஹி, அவங்க சொல்லுவாங்க அல்லாஹ்வை நம்புகிறேன். அல்லாஹ்வை நம்ம எப்படி நம்புகிறோம்? ஏதோ நம்மளை மாதிரி ஒரு மனுஷராக நம்புகிறோம். சர்வ வல்லமை உடையவர், புரியுதா? இந்த மொத்த அண்ட பிரபஞ்சத்தையும் நம்மளை படைச்சவர். யாருக்கு என்ன வேணும் கரெக்டாக அல்லாஹு ரஸாக், அல்லாஹு சமீ, அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கார் நம்மளை. அல்லாஹ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம பேசுகிறத. 2 பேரை வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் காலு சமீ, அதாவது ஆமன பில்லாஹி, அல்லாஹ்வை நம்புகிறேன். அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பணும். எல்லாரும் அல்லாஹ்வை நம்புகிறாங்க, நானும் அல்லாஹ்வை நம்புகிறேன்னு சொல்கிறது இல்லை. நம்ம கூடயே அல்லாஹ் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்பினா நம்ம எந்த கேமராவுக்கும் பயப்பட மாட்டோம், அல்லாஹ்வுக்கு பயப்படுவோம். அப்போ அந்த மாதிரி அல்லாஹ்வை நம்பணும். நமக்கு அல்லாஹ் வந்து நிறைய எனர்ஜியை கொடுத்துருக்குறாங்க. எதையும் சாதிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய கிருபையினால். அவர்கிட்ட கேட்டால், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், அவங்களுடைய பிறடி நிலைமையோட சமீபத்தில் இருக்கிறேன். 50வது அத்தியாயத்தில் 16வது வசனத்தில் 2:180 அவர்கள் பிரார்த்திப்பதாக இருந்தால் என்னிடமே பிரார்த்திக்கட்டும், அவருடைய பிரார்த்தனைகளுக்கு நான் பதிலளிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நமக்கு கான்ஃபிடென்ஸ், எல்லாமே உறுதியான நம்பிக்கை வேணும். அதை நம்ம தான் வளர்த்துக்கணும். டெவலப் த கான்ஃபிடென்ஸ் வித் அல்லாஹ். அதுக்கு தான் தொழுகிறது, அதுக்கு தான் நோன்பு வைக்கிறது, அதுக்கு தான் ஜக்காத் கொடுக்கறது. நமக்கு ஒரு வருமானம் வருதுன்னா அதில் ஒரு பகுதி எடுத்து, அது மற்றவங்களுக்குள்ள பங்கு அதில் இருக்குது, அதை நம்ம கொடுத்தே ஆகணும். கொடுக்காம வழியே இல்லை. அப்புறம் இது ரொம்ப முக்கியம். கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அல்லாஹ் மேலே உள்ள நம்பிக்கை, ஃபெய்த், ஈமான் தான் நம்பிக்கையில் முதல் விஷயம். அந்த ஈமான் வந்து கரெக்டாக இருக்கா, சரியான நம்பிக்கை வச்சுருக்கோமா, அல்லாஹ் மேலே மட்டும் நம்பிக்கை வச்சுருக்கோமா அப்படிங்க. அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் எந்த சக்தியும் கிடையாது அப்படின்னு நம்ம நம்பணும் முதல்ல. அப்புறம் லிவ் வித் த ரைட் லவ்லிஹுட். நமக்குள்ளே சாப்பாடு, நமக்கு சாப்பிட்றோம். எல்லாம் சொல்கிறாங்க யார் வீட்டில் சாப்பிட்லாம், யார் வீட்டில் சாப்பிடக்கூடாது. நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது உங்கள் சாப்பாடு தானான்னு கன்ஃபார்ம் பண்ணி சாப்பிடுங்க, அது ஹலாலான சாப்பாடு தானான்னு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது வந்து அடுத்த விஷயம். அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் ரேண்டம் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ். அதாவது எதையும் எதிர்பார்க்காம மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. நம்ம உதவி செஞ்சால் அவன் எனக்கு இதை பண்ண, நான் இதை பண்ணேன் அப்படின்னு இல்லாமல், அவன் எதுவுமே பண்ண வேண்டாம், நான் அல்லாவுக்காக உதவி செய்வேன். அது எந்த உதவினாலும் நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம செய்யலாம். அது பண்ணும்போது என்ன ஆகும்னா அதில் தான் உண்மையான திருப்தி. கொடுக்கறதுல தான் உண்மையிலே திருப்தி, பகிர்ந்துக்கிறதுல தான் உண்மையிலே திருப்தி. ஈவன் நாலேஜ் இருக்கா, நேரம் இருக்கா, காசு இருக்கா, எதெல்லாம் நம்மளால் கொடுக்க முடியுமோ, நீ எதை விரும்ப மாட்டியோ அது தர்மம் கொடுத்து, அது தர்மமே கிடையாது. நம்ம எதை விரும்புவோமோ அதுலேருந்து தர்மம் கொடுக்கறதுக்கு பேர் தான் தர்மம். எதையும் எதிர்பார்க்காம கொடுக்கறதுக்கு பேர் தான் தர்மம். இந்த மாதிரி தர்மம் கொடுக்கறது வந்து அது பல மடங்காகி நமக்கு திருப்பி வருது. இந்த நம்பிக்கையோடு கொடுக்கணும். ஒன்று வந்து 700 பங்காக மாறி திரும்பி வருது நமக்கு. இதெல்லாம் குரானில் சொல்லுது. குரானில் சொன்ன விஷயம். தர்மம் எதை கொடுக்கணும்னு கேட்குறாங்க, மிச்சம் இருக்கிறத கொடுங்கன்னு சொல்லுவாங்க. எதை தர்மம் கொடுக்கறதுன்னு அவங்க கேட்குறாங்க. கிவ் த எக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எல்லாம் நாளைக்கு தருவாங்கிற நம்பிக்கையில் நம்ம கொடுக்குறோமா, ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம அப்ளை பண்ணோன்னா என்னெல்லாம் பாருங்கள். ஒன்று வந்து நேரம், ரெண்டாவது வந்து நம்மளை கேர் பண்ணிக்கிறது, மூணாவது வந்து பேசுகிறத விட கேட்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்பி எது முடியுமோ எவ்வளோ முடியுமோ அதால் மட்டும் பண்ணுறது, நம்முடைய சூழ்நிலைகளை தேர்ந்தெடுக்கிறது, அதாவது சூஸ் த ஃப்ரெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. அப்புறம் கோபத்தை கட்டுப்படுத்துறது, கோபத்தை அடக்கிறது, சப்ரஸ் த ஆங்கர், எல்லாம் மேலே நம்பிக்கையை வளர்த்துக்கிறது.
அப்புறம் ரேண்டம் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ், அதாவது எதையும் எதிர்பார்க்காம தர்மம் செய்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் இது பவர்ஃபுல் டூல்ஸ். இது அல்லாவுக்கு கட்டுப்படுறதில்ல. முஸ்லீமாக இருக்கணும்னு நினச்சோன்னா, தொடர்ந்து மூமீனாகவே இருந்து மூமீனாகவே மரணிக்கணும்னு நினச்சோம்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான டூல்ஸ். இது குர்ஆனில் சொல்லக்கூடியது, நபிமார்கள் போதித்தது, தூதர்கள் போதித்தது. இது நமக்கு எதை கொடுக்கும் அப்படின்னா, வாழ்க்கையில் செல்வத்தை கொடுக்கும், அமைதியை கொடுக்கும், ஒரு திருப்தியை கொடுக்கும். திருப்தியை கொண்டு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்னு நல்லா சொல்கிறேன். அப்போது ஒவ்வொரு ஸ்டெப்பும் அல்லாவை நோக்கிய, நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ பூமியில், இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறோமோ அதை நோக்கி நம்மளை கூட்டிகிட்டு போகும். இந்த விஷயங்கள் எல்லாம் டீப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். அதாவது ஞானம், குர்ஆன் ஹக்கீம், யாசீன் குர்ஆன் ஹக்கீம், குர்ஆனில் தான் ஞானம் இருக்குது அப்படின்றோம். ஆனால் ஞானம்னா என்னென்னே புரியல. இது ஞானம்லாம் நமக்கு கிடையாது. அல்லாஹ் பிரார்த்தனை பண்ண சொல்கிறாங்க, எங்களை ஞானத்தை கொண்டு அருள் செய்வீராக. ஒரு விஷயத்தை புரிகிறது. இப்ராஹிம் நபியும் கேட்குறாங்க, இன்னொரு நபியும் கேட்குறாங்க. அவங்களுக்கு வேதத்தையும் கொடுத்தோம், புரிந்து கொள்ளுதலை கொடுத்தோம்னு சொல்கிறாங்க. ஒரு பெட்டரான என்ன இஸ்லாம்னா என்னென்னே புரியவே இல்லை. இஸ்லாம்னா வெறும் பேர் வச்சுக்கிட்டாங்களா இஸ்லாமா, இல்லை 5 நேரம் தொழுதாக்கள் இஸ்லாமா, தொப்பி போட்டால் இஸ்லாமா? அப்படி வே ஆஃப் த லைஃப், அது நம்முடைய வாழ்க்கை திட்டமாக இருக்கணும். அந்த அதுக்கு தான் வெள்ளிக்கிழமை ஜும்மா அட்டன் பண்ணணும் சார். ஜும்மா குர்ஆனை படிச்சுட்டு 4 வசனம் நம்ம அழகாக சொல்லலாம். சின்ன சின்ன அத்தியாயம் இருக்குது, பெரிய அத்தியாயம் இருக்குது, தமிழில் எல்லாம் ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது. டெய்லி 2 வசனமாவது படிக்க, தினசரி குர்ஆன் படிக்க சொல்லி குர்ஆன் சொல்லுது. நம்ம படிக்கிறோமா? எப்போல்லாம் குர்ஆன் படிக்கிறோமோ அல்லாஹ் கூட தொடர்பில் இருக்கணும்னு அர்த்தம். அதனால இந்த ஞானத்தின் பாதை இது. அதாவது இது திடீர்னு வந்துடல. நம்ம ஏதோ விதிவசத்தால் முஸ்லீம்களுக்கான முஸ்லீம் தாய் தகப்பனுக்கு பிறந்ததுனால நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோம்லாம் உறுதி கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டு இதுபடி நடந்தால் மட்டுமே தான் நம்ம அந்த நிலையை அடைய முடியும். அது வரைக்கும் அது சாத்தியமே இல்லை. அதனால் டிஸ்கவர் த பவர், முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். எது உண்மையான மகிழ்ச்சியை நமக்கு தரும், எது உண்மையான மகிழ்ச்சி? பர்ஃபெக்ட் ஹாப்பினஸ்னால் என்ன? பர்ஃபெக்ட் ஹெல்த்து, பர்ஃபெக்ட் வெல்த்து, பர்ஃபெக்ட் பீஸ் ஆஃப் மைண்ட். பர்ஃபெக்ட் ஹெல்த்னா அதுக்கு தான் ஆரோக்கியமாக இருக்கிறத நம்ம என்ஷூர் பண்ணணும். கரெக்டாக தூங்குறோமா, கரெக்டாக சாப்பிட்றோமா, கரெக்டான நேரத்துக்கு கரெக்டாக தொழுகிறோமா, ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த் வந்துடும். மென்டல் ஹெல்த் வந்துடும், ஃபிசிக்கல். தொழுகை அப்படிப்பட்டது தான். சுபான ரப்பியல் அலீம்னு சொல்கிறோம், சுபான் ரப்பியல் ஆலான்னு சொல்கிறோம். என்ன அர்த்தம்? நான் பெரியவன் கிடையாது, அல்லாஹ் நீ தான் பெரியவன். புரியுதா? நான் மகத்தானவன் கிடையாது, அல்லாஹ் தான் மகத்தானவன் நம்ம சொல்கிறது. யாருக்காவது ஏதாவது பண்ணியிருந்தா கூட அது நம்ம அல்லாட்ட அல்ஹம் சூராவோட அர்த்தம் என்ன? நம்ம எத்தனை பேர் அர்த்தம் தெரிஞ்சு அதை ஓதுறோம்? நல்லா யோசிச்சு பண்ணி பார்க்கணும். தொழுகையில் ஓதுறமே சூரே ஃபாத்திஹா, அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த நேம் ஆஃப் அல்லாஹ் மோஸ்ட் கிரேசியஸ் மோஸ்ட் யூஸ். அல்லாஹ் தான் நமக்கு அன்பாளர், அருளாளர். பிரைஸ் பி டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பி. வேறு யாருக்கு எந்த புகழும் தேவை? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அந்த புகழ். அவர் அர் ரஹ்மான் இர் ரஹீம், அவர் மிக்க அருளாளர், மிக்க மாஸ்டர் ஆஃப் த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். நாளைக்கு நம்ம செஞ்ச விஷயத்துக்கு எல்லாமே ஜட்ஜ்மெண்ட் சொல்ல போகிறது அல்லாஹ். நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ஜட்ஜ்மெண்ட் சொல்ல ஆரம்பிச்சிடறோம். நீ நல்லவன், நீ கெட்டவன் அப்படின்னு. நமக்கு தெரியாது யார் நல்லவன் யார் கெட்டவன் சொல்கிறதுக்காக நம்ம இங்கே வரல. நம்ம நல்லவனா கெட்டவனா நம்ம பார்த்துக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். அப்புறம் எஹ்தின சிராத், அதாவது வி அலோன் வி வர்ஷிப் யூ, யூ அலோன் வி ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். உன்னை மட்டும்தான் நாங்கள் வழிபடுறோம், உம்மிடம் மட்டும்தான் நாங்கள் உதவியும் கேட்குறோம். கைடஸ் இந்த ரைட் பாத், எஹ்தின சிராத்தல் முஸ்தகீம். எங்களை சரியான பாதையில், நேரான பாதையில் எங்களை வழி நடத்துங்க. இது ஒரு பிரார்த்தனை. த பாத் ஆஃப் தோஸ் ஹூ பிளஸ், யாருக்கு நீர் அருள் புரிந்தோரோ அவங்களுடைய வழியில், யாருக்கு அதாவது உங்களுடைய பாதையிலிருந்து வழி தவறியர்களும் இல்லை, நெறி தவறியர்களும் இல்லை, அவங்க வழியில் என்னை வழி நடத்துங்கன்னு நம்ம அல்லாட்ட சூரே ஃபாத்தியாவில் கேட்குறோம். அல்ஹம் சூரா ஓதும்போது இதை புரிஞ்சிக்கிட்டு ஓதுறோமா? உலகம் பூரா எல்லாரும் சேர்ந்து நின்று தொழுது சூரே ஃபாத்தியா ஓதும்போது இந்த நினைப்பு நமக்கு வரணும். இது ஒரு பிரார்த்தனை, பயபக்தியோடு நம்ம தொழணும். அல்லான்னா அப்படியே நடுநடுங்கி போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அல்லாஹ் பார்த்துக்கிடுவான், நம்ம எல்லாம் எதெல்லாம் தப்பிக்கணுமா? இல்லை, நான் உண்மையிலேயே போய் சொல்கிறோம், எல்லாம் அறியன்னு சொல்லிடுறோம். ஆனால் அல்லாஹ் அப்படி சொன்னால் பல மடங்கு திருப்பி நமக்கு கேடு வரும்னு நமக்கு தெரியல. அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆமன ரசூலி பிமா உன்சிலை இலகி மின் ரப்பிஹி காலு ஆமன பில்லாஹி வ மலாய்கத்திஹி வ குத்துபிஹி வ ரசூலிஹி. என்ன அர்த்தம்? அவங்க அல்லாவை நம்புறேன்னு சொல்லுவாங்க. அல்லாவே நம்ப வேண்டிய மதத்தில் நான் நம்புகிறோமா? நம்ம கூட இருக்கிறாங்க, நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம சொன்னதுக்கெல்லாம். அப்புறம் மலாய்கத்திஹி, மலக்குகள் 2 பேர் கான்ஸ்டண்ட்டாக நமக்கு ரெக்கார்ட் பண்ணுறாங்க. யார் உண்மையிலே நேரிய வாழ்க்கையை வாழ்கிறார்களோ 41 30 சொல்கிறாங்க.
அவங்கள்ட்ட மலக்கள் இறங்குறாங்க. குரானை படித்தா தான் தெரியுது. நம்ம தினசரி குரான் படிக்க சொல்லுது. எவ்வளோ நாள் நம்ம குரான் படிச்சிருக்கோம், எத்தனை வாட்டி படிச்சிருக்கோம். குரானுங்கிறது என்ன? வாழ்க்கைக்கான ஒரு கைடு. ஒரு டிவி வாங்கினாலே ஒரு கைடை படிக்கணும், ஒரு ஃபோன் வாங்கினாலே ஒரு கைடை படிக்கணும், ஒரு சின்ன மிஷின் வாங்கினாலே ஒரு கைடு கொடுக்குறாங்க. அது மாதிரி அல்லாஹ் மொத்த வாழ்க்கைக்குமான ஒரு கைடை கொடுத்துருக்கிறத நான் குரானை படிக்காமல் நான் அல்லாஹ்வை நம்பிட்டேன், அல்லாஹ் சொன்னது என்னன்னு நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதனால் தினசரி குரான் படிக்கணும். ஆப் இல்லைன்னா சொல்லுங்கள், நான் இந்த லிங்க் தரேன், இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு தினசரி ஒரு 5 வசனம் 10 வசனம் சும்மா புரியாது திருப்பி கீழே அவர் படிக்கிறார். டெய்லி வேர்ட் ஆஃப் காட், கடவுளுடைய வார்த்தையை எவ்வளோ நேரம் உட்காந்து படிக்கிறாங்க நம்ம பார்க்குறோம். அதிலிருந்து அதாவது எவ்வளோ விஷயம் அதாவது நம்ம என்ன சொன்னால் எவ்வளோ விஷயத்தை நம்ம கற்றுக்கலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்படிங்கும்போது அதை நம்ம வி ஹாவ் டு இன்ஸ்பயர். அவர் எவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணுறாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதனால் மலக்களை நம்பணும். குத்துபி வேதத்தை நம்புகிறோம். வேதத்தை நம்புகிறோன்னா படிக்காமல் நான் வேதத்தை நம்புகிறேன்னு சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. லிப் சர்வீஸ் நாட் கவுண்டட். வாயால் சொன்னாக்கள் எல்லாமே நடந்துடாது, அதுபடி நம்ம நடக்கணும். அதனால் லானு ஃபர்ரிக்கு பைனாஹதிமின்ற சொல்லி தூதர்கள் எல்லா நபிமார்களும் எல்லாம் நமக்கு அந்தந்த காலகட்டத்தில் அனுப்பினவங்க தான். அவங்கள்ட்ட நான் எந்த வேற்றுமையும் காட்ட மாட்டேன் அப்படின்னு நம்ம நம்புறது தான் உண்மையான நம்பிக்கை. இந்த அடிப்படையில் ஏன்னா நம்மளோட முடிஞ்சு போகாது நம்மளுடைய வாழ்க்கை. நம்ம ஒரு தவறு பண்ணால் அந்த தவறு பின்னாடி கூட செயின் மாதிரி தொடருது. எப்படி நோய் சுகர் இருந்தால் வரும், கேன்சர் இருந்தால் வரும், வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால் பின்னாடி உள்ளவங்களுக்கெல்லாம் வருமோ? ஏன் வந்துச்சு? இது முன்னாடி செஞ்சவங்க தவறுனால நம்ம அதை அனுபவிக்கிறோம். நாமளும் தவறு செஞ்சு இன்னும் நம்மளுடைய சமுதாயமும் அதை தவறு செய்கிற மாதிரி நம்ம வழிவகை பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நபி சொல்கிறாரு, என்னால் முடிஞ்ச அளவு நேர்மையாக இருக்கிறதுக்கு, சரியாக இருக்கிறதுக்கு, என்னை நானே சரிப்படுத்துறதுக்காகத்தான் தொடர்ந்து நான் அதுக்கான முயற்சியில் இருக்கிறேன் அப்படி. அதனால் இது ஒரு தொடர் முயற்சி. இன்ஷா அல்லாஹ் இந்த முயற்சியில் நம்மளை எல்லாம் வெற்றி அடைய செய்யணும். நம்மளுடைய காரியங்களை அவருடைய வழிகாட்டுதலை கொண்டு ஆசீர்வதிக்கணும். நாம் செய்த பாவங்களை எங்கள் இரட்சகரே நாங்கள் மறந்து போயிருந்து இப்படி ஒரு பிரார்த்தனை பண்ணி சொல்லித்தராங்க. நாங்கள் மறந்திருந்தாலும் அல் பக்ரால கடைசி வசனம் இது, யாரெல்லாம் நாங்கள் மறந்திருந்தாலோ அல்லது தவறுகள் செய்திருந்தாலோ எங்களை நீங்கள் தண்டிச்சிடாதீங்க, எங்களை கண்டனம் பண்ணிடாதீங்க. எங்களுக்கு முன் சென்று போனவர் உண்மை நிந்தனை செய்தது போல் நாங்களும் உண்மை நிந்தனை செய்வதை விடாமல் எங்களை நீர் பாதுகாப்பீராக. வருந்தி திருந்துவதற்கு மிகவும் காலதாமதமாகி வரையிலும் பாவம் செய்து கொண்டிருப்பதை விட்டும் எங்களை நீர் பாதுகாப்பீராக. எங்கள் பாவங்களை நீக்கி பிழை பொறுப்பீராக. எங்களை மன்னித்து அருள் செய்வீராக. எங்களின் மீது கருணை கொள்வீராக. நீரே எங்களுடைய பாதுகாவலரும் எஜமானருமாக இருக்கின்றீர். நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக எங்களுக்கு வெற்றியை தந்திருக்கிறார். இது தினசரி கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை. இப்படி நிறைய பிரார்த்தனைகள் அல்லாஹ் குர்ஆனில் கற்றுக் கொடுக்குறாங்க. பிரார்த்தனைகள் நமக்கும் அல்லாஹ்வுக்கு காண முடியுது. பிரார்த்தனைகள் உள் பயத்தோட, அதாவது இறைஞ்சி பிரார்த்திக்கிற பிரார்த்தனைகள் எதுவுமே வீண் போகிறது இல்லை. என்ன வேணாலும் பிரார்த்தனை என்கிட்ட பண்ணுங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்கன்றாங்க. அதனால் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணக்கூடியவர்களாகவும் தொடர்ந்து நேர்வழியில் இருக்க சொல்லி அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணக்கூடியவர்களாக நாம் எல்லாம் ஆக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன். அக்கீமுஸ்ஸலா, தொழுகைக்கு தயாராகலாம்.